20 மாடிக்கு 2-3 இது கட்டி 1250 வீடு கட்டுறதுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு. 2 வருஷமாக அவங்க பல்வேறு குறிப்புகளை கொடுத்தாங்க. கடைசியாக சிஎம்டிஏ என்ன பண்ணிடுச்சு, இது அந்த சதுப்பு காட்டை ஒட்டியது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சதுப்பு காட்டுக்குள்ளே இருக்குங்கிறத அந்த பக்கம் வனத்துறை சார்பாகவும் அவங்க இது வனத்தில் இல்லைன்னு லெட்டர் கொடுத்துட்டாங்க. அதனால இந்த லெட்டர் வந்த 2வது நாளே இது அப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ இது முழுக்க 1250 வீடுன்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல இன்றைக்கி 8000 ரூபா ஸ்கொயர் ஃபீட் போட்டிங்கன்னா, அதுவும் மேலே டாப் ஃப்ளோர் 5வது ஃப்ளோருக்கு மேலே போனால் சி வியூ அந்த வியூன்னு சொல்லி இன்னும் அதிகமாக விற்பாங்க. ஸோ இதில் 2000 கோடிக்கு மேலே ப்ராஜெக்ட். அந்த இடத்துல லேண்ட் காஸ்ட்டு ரொம்ப குறைவாகத்தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ கம்பெனிக்கு நினைக்க முடியாத அளவுக்கு லாபம் வரும். ஏற்கனவே பல கம்பெனிகள் உதாரணமாக இன்றைக்கி மல்டி ஸ்டோரி பில்டிங் கட்டணும்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் மல்டி ஸ்டோரி பில்டிங் பார்த்தா மவுண்ட் ரோட்டில் இருக்கும், வேளச்சேரியில் பார்த்துருப்பீங்க, இந்த கிண்டி கிட்டலாம். இது எந்த ரோடெல்லாம் 60 அடிக்கு மேலே போனால் தான் மல்டி ஸ்டோரி பில்டிங் கிடைக்கும். அதாவது G+4க்கு மேலே, இப்போ G+3 இருந்தது, இப்போ G+4 ஆக்கியிருக்காங்களா, ஸ்டில் +5 அதுக்கு மேலே கட்டணும்னா ரோடு. ஆனால் இந்த சேகர் பாபு வந்தப்போ 2023 டிசம்பர்லேயோ நம்ம புதிய இதில் 50 அடின்னு குறைச்சார். 50 அடி ரோட்டில் கட்டினார்னால் உங்களுக்கு வெளியில் வர்ற காரு பக்கத்து வீடு எல்லாருக்குமே பாதிக்கும். பின்னால் யாரோ ஒருத்தர் கவனித்து அந்த நோட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. பட் இதன் பின்னால் சேகர் பாபுக்கு பல இந்த கம்பெனிகள் பணம் கொடுத்ததா சொல்லப்பட்டது. ஏன்னா இந்த ஆட்சியையே பல பெரிய கட்டுமான நிறுவனங்கள் காப்பாற்றுதுன்னு சொல்லுவாங்க. G2 முதல் குடும்பத்துக்கே நேரடி மறைமுக சொந்தம்பாங்க. காசா கிராண்டே, அப்பாசாமி போன்றவை தெரியும்.